29/5/2023. முதல் கேள்வி, எதை வைத்து நீங்கள் நிறைய சேவை செய்ய முடியும் என்று பாபா கூறுகிறார்? பேட்ச் வச்சு என்ன சேவை செய்யணும்? என்ன சொன்னாரு? பேட்ச்ல என்ன இருக்கும்னு சொன்னாரு? சிருஷ்டி சக்கரமா இருக்க பேட்ச்ல சொல்லுவோன்னு சொன்னோம். சரி, பாபா பேட்ச் செய்ய வைத்திருக்கிறார். ஒரு புறம் திருமூர்த்தி, இன்னொரு புறம் கிருஷ்ணர். இந்த சித்திரத்தின் மூலம் மிகவும் நன்றாக சேவை செய்ய முடியும். இந்த சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இதை வைத்து நீங்கள் நன்றாக சேவை செய்ய முடியும் என்று பாபா கூறுகிறார். 2வது பாயிண்ட், தந்தையிடமிருந்து எப்படி ஆஸ்தி அடைய வேண்டும்? 20 நகங்களையும் பயன்படுத்தி, அதாவது மேக்சிமம் சக்தியை பயன்படுத்தி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். 3வது கேள்வி, நீங்கள் எவ்வளவு முட்டாளாகிவிட்டீர்கள் என்று தந்தை ஏன் கூறுகிறார்? நீங்கள் இப்படி என்று கூறுகிறார்கள். நீங்கள் தான் துக்கம் தருகிறீர்கள் என்று சுகம் கொடுக்கக்கூடியவரையே துக்கத்தை கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் இல்லையா? நம்மளும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். எனவே நீங்கள் எவ்வளவு முட்டாள் ஆகிவிட்டீர்கள் என்று தந்தை கூறுகிறார். 4வது கேள்வி, இப்போது தந்தை மீண்டும் என்ன கொடுக்கிறார்? இப்போது தந்தை மீண்டும் வந்து ஞானம் என்ற 3வது தெய்வீக கண்ணை கொடுக்கிறார். ஞானம் என்ற 3வது தெய்வீக கண்ணை கொடுக்கிறார். 5வது கேள்வி, யார் வெற்றி மாலையில் வருவார்கள்? இல்லையா, பாபா சொன்னார்ல, போனவங்களாம் வரமாட்டாங்கன்னு கிடையாது, எல்லாரும் சக்தி யுகத்துக்கு வருவாங்க. அப்படி சொல்லிட்டு சொன்னார். யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி மாலையில் வருவார்கள், மற்றவர்கள் பிரஜையாக வருவார்கள். 6வது கேள்வி, எப்போது உயர்ந்த சேவை செய்ய முடியும்? இல்லையா, சுகத்தின் சாந்தியின் குஷியின் ஜொலிப்பு இருந்ததுன்னா உயர்ந்த சேவை செய்ய முடியும். எப்படி ஜடச்சித்திரங்கள் தோற்றத்தின் மூலம் கடைசி பிறவி வரை சேவை செய்து கொண்டிருக்கிறது, அதுபோல் உங்களுடைய தோற்றத்தில் சதா ஜடச்சித்திரம் சேவை பண்ணிட்டு இருக்கு. எதனால? அந்த சிலையிலேயே என்ன பண்றாங்க மக்கள்? அந்த அமைதி அனுபவம் பண்றாங்க, அந்த அன்பு அனுபவம் பண்றாங்க இல்லையா, அந்த வைப்ரேஷன் அனுபவம் பண்றாங்க. அதே போல உங்களுடைய தோற்றத்தில் சதா சுகத்தின் சாந்தியின் குஷியின் ஜொலிப்பு இருந்தது என்றால் உயர்ந்த சேவை செய்ய முடியும். எப்படி ஜடச்சித்திரங்கள் தோற்றத்தின் மூலம் கடைசி பிறவி வரை சேவை செய்து கொண்டிருக்கிறது, அதே போல் உங்களுடைய தோற்றத்தில் சதா சுகத்தின் சாந்தியின் குஷியின் ஜொலிப்பு இருந்தது என்றால் உயர்ந்த சேவை செய்ய முடியும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட், டேஷில் சக்தி இருக்கிறது, தர்மத்தில் சக்தி இருக்கிறது. 2வது, இறுதியில் உலகம் பழையதாகியே தீரும், நான் மட்டும்தான் டேஷாக ஆக்கக்கூடியவன் என்று தந்தை கூறுகிறார். புதியதாக ஆக்கக்கூடியவன். 3வது, டேஷ் மாலை தான் டேஷ் மாலையாக ஆகிறது, ருத்ர மாலை தான் விஷ்ணு மாலையாக ஆகிறது. 4வது, தரகருக்கு தரகு டேஷின் மூலமாக தான் கிடைக்கிறது, முயற்சி இல்ல உழைப்பு. ஓகேங்களா, நம்ம செய்யற உழைப்பு, நம்ம செய்யற முயற்சி தான் நம்ம பாபா கொடுக்குற தரகு. 5வது, தன்னுடைய தோற்றத்தின் மூலம் அநேகருடைய டேஷை உயர்ந்ததாக உருவாக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். தன்னுடைய தோற்றத்தின் மூலம் அநேகருடைய எதிர்காலத்தை, அதாவது ஃபியூச்சரை உயர்ந்ததாக உருவாக்கக்கூடிய உயர்ந்த சேவாதாரி ஆகுங்கள். 6வது, டேஷ் மட்டும் செய்யுங்கள், அப்போது சகஜமாக சேவை நடந்து கொண்டே இருக்கும். திட சங்கல்பம் மட்டும் செய்யுங்கள், அப்போது சகஜமாக சேவை நடந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.